ஸோ வணக்கம் மீடியா ஜங்ஷன் மக்களே. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ சக்தி தியேட்டர். இன்னைக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் மூவி. This is the face of the Indian Army. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய படங்கள்ல காலகட்டத்தில் ஒவ்வொரு படங்கள் 1 வீக் அது 2 வீக் ஓகே மேக்ஸிமம். இது 3வது வாரமும் எந்த ஒரு படம் வந்து மாத்தாம ஓடுதுன்னா அது நம்மளுடைய அமரன் மூவின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்கு. பேடிஎம்மில் 10 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டது. ஸோ இருந்தாலும் 3 வாரம் கழிச்சு இவ்வளோ நேத்தெல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சுன்னு சொல்லி தேட்டர்காரங்க சொன்னாங்க. இன்னைக்கு மண்டே, இன்னைக்கும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஸோ அவங்க கிட்டலாம் இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஸோ படம் முடிய போது ஒருத்தர் வர போகிறாங்க. அகம் தேவிக்குள் அகத்துக்குள் போகும். சூப்பரா இருக்குங்க. இப்போ சிவகார்த்திகேயன் சார் தான் அடுத்த விஜய்ன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? அப்படியா? சூப்பரா இருக்கு. ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல சொல்ல மாட்டீங்க. விஜய் சார் மாதிரி வந்துருவாரா? வந்துருவாங்க சார். கண்டிப்பா வந்துருவாரா? படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தம்பி. திரும்பி பார்க்கலாம். ஒன்னும் மோசம் ரொம்ப 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 டைரக்டருக்கு வந்து உண்மையாலுமே தேங்க் காட். சூப்பரா எடுத்திருக்காங்க. இது எத்தனை தடவை நம்ம பாக்குறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இன்னி நைட்டு வந்து பாப்பேன். இன்னைக்கு ஒரு 50 ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாலுமே இந்தியா ஆர்மியை பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க. அவங்க லைஃப் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே பார்க்கணும் போல இருக்கு. திருப்பி பார்க்கலாம். சூப்பர். இது இப்போ ரியலா நடந்திருக்குன்னு நினைக்கும். ரியலா நடந்ததுன்னு காட்டிக்கு தான் வந்து பார்த்தா உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். நம்பர் 1 படம் பார்க்கலாம். திருப்பி பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் சார் அடுத்து விஜய் சார் மாதிரி வருவார்னு சொல்றாங்க. கண்டிப்பா வருவார் தம்பி. ஷூர். அதை விட ஒரு படி மேலையும் கூட வரலாம். ஆனா அந்த அளவுக்கு இதுல வந்து கேரக்டர் நல்லா இருக்கு. ஓகே சார். அண்ணா ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் படம் நல்லா இருந்துச்சு. கோயில ரொம்ப அழுதுட்டு. ஓகே டன். ஏன் அழுதிங்க? அந்த அளவுக்கு நடிப்பு சூப்பரா இருந்துச்சா? சாய் பல்லியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. அப்ப சிவகார்த்திகேயன் சார் ஆக்டிங் நல்லா இல்லையா? நல்லாதான் இருந்துச்சு. அப்பதான் தெரியும். ஓகே சார், அவர்கிட்ட கேட்டதுதான். விஜய் சாரோட பீட் பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் சார் வருவாரா ஃபியூச்சர்ல? இல்ல, எப்பவுமே விஜய் தான். சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது. நீங்க தான் நாங்க தான். நான் விஜய் சாரோட ஃபேன். ஓகே இருந்தாலும் சிவகார்த்திகேயன் சாரை நான் லைக் பண்றேன். பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே ரொம்ப நன்றி மேடம். அண்ட் வந்து சிவகார்த்திகேயன் சார் நடிச்சதுல இன்னும் ரொம்ப பிடிச்ச படம் ஏதாவது? சிவகார்த்திகேயன் தெரியல. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியலையா? விஜய் சார் நடிச்சதுல பிடிச்ச படம்? விஜய் சார் நடிச்ச படம் துப்பாக்கி, நிறைய மூவி இருக்கு, அது எல்லாமே பிடிக்கும். வாரிசு மூவி, அதெல்லாம். வாரிசு மூவி பிடிக்குமா மேடம்? நிஜமாதான் சொல்றியா? தெய்வமே. ஓகே டன். சோ உலகத்திலேயே வேர்ல்டே வந்து வாரிசை எதிர்த்தாலும் இல்ல வாரிசு நல்லா இருக்கு அப்படின்னு இல்ல, அது ஒரு ஃபேமிலி மூவி இல்ல, சோ அதனால ஐ லைக் தட். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே மேடம், சுறா மூவியே வருஷக்கணக்கா உட்காந்து பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம்க்கு ஒரு கட்ஸ் இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேடம். நன்றி. ஆசா இருக்குங்க. ஓகே அத ரைமிங் சொல்ல எப்படியா இருக்கு? ஆமா, அது புடிச்சத மேல போடுங்க. படம் எப்படி இருந்துச்சு? சிவகார்த்திகேயன் நடிச்சது சொல்லு. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அப்போ இது வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்படியே அம்மா பார்த்து சொல்லுங்கன்றாங்க. அதை நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓகே டன். எப்படி நல்லா நடிச்சிருக்காரா? சூப்பரா நடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. வருவான்றாங்க. உண்மையா வருவாரா? கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே நல்லா நடிச்சிருக்காப்ல. அடுத்த டைம் என்ன வேணா நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? நீங்க சிவகார்த்திகேயன் சார் ஃபேனா? ஆமாங்க. ஓகே, எந்த படத்துல இருந்து அவர் ரொம்ப பிடிக்கும்? அமரன் படம். அமரன் படத்துல இருந்து அவர் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் மேடம். தேங்க்யூ சோ மச். நன்றி. எஸ், இந்த மாதிரி நடிக்கிறதுக்கே கண்டிப்பா ஒரு தில் வேணும். ஓ கண்டிப்பா தில் வேணும், நம்பிக்கை வேணும், இந்த படம் ஜெயிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். பட் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நடிச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். இன்னும் நல்ல அவர் டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் இதை விட சூப்பரா படம் எடுக்கணும். சாய் பல்லவி, சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ப்ளூ சட்டை மாறன் சார் அதை கண்டிப்பா பாக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு, அண்ட் வந்து மேடம் இவர் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து விஜய் சார் மாதிரி வருவாரு, அவரை விட சூப்பரா வரணுங்க. தளபதியை விட சூப்பரா வரணுங்க. நான் தளபதி ரசிகை தான் இருந்தாலும் சொல்றேன், சிவகார்த்திகேயன் அவரை விட இன்னும் நல்ல மேல வரணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரசிகர் அவர். நல்ல சிரிப்பான முகம், நிறைய டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. இன்னும் நிறைய வெளிப்படுத்தணும், இன்னும் நல்லா இருக்கணும். ஃபேமிலியோட எப்பயும் ஹாப்பியா இன்னும் நல்லா இருக்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
கண்டிப்பா இன்னைக்கு பிக் பாஸ்க்கு ஹோஸ்ட் பண்ண போகணும். விஜய் சேதுபதி சார் கூட இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு தெரிவிச்சுல. ரொம்ப நன்றி. ரீலாங்க சூப்பரா இருக்கு படம், உண்மையாலுமே நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட சூப்பரா வந்திருக்குது. ரியல் லைஃப்ல கூட அப்படி இருந்திருப்பாங்களா அப்படிங்கறது தெரியல, ஆனா ரியல் லைஃப்ல சூப்பரா இருக்கு. இது ரியலா நடந்திருக்கு நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களோட உணர்வு? ஏங்க நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கலையேங்கிற ஒரு வெறியா இருக்கு. அதே மாதிரி துப்பாக்கி சண்டை போட்டு ஆசைப்படுறேன். ஆமா இல்லைங்க, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு அதிகம் தானே. இந்த மாதிரி கிடைச்சிருக்கணும், இருந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு லவ் இருக்குல்ல, அதுதான். மித்தபடி அப்ப அந்த லவ் வந்து இப்ப கிடைக்கலன்றீங்க மேரேஜ்ல? இல்ல, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். உண்மைதாங்க, கிடைக்கல. இங்கதான் நிக்கிறேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயா இங்க இவ்வளவு அமுழ்த்து நடக்குது, ரியலா உண்மை அதுதான். எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட குறை சொல்ல முடியாது. இல்லைங்க, சூப்பர் சூப்பர். அவரை விட என் ஹஸ்பண்ட் சூப்பர். அதெல்லாம் படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி எல்லாத்துக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்து மேம் நினைச்சு எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, லாஸ்ட் சீன் அவங்க அழுகவே இல்லை அவங்க ஹஸ்பண்டோட பேச்சுக்காக. சோ அவங்களோட லவ் வந்துட்டு அவ்வளவு ட்ரூவா இருக்கு. ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு 2 வாரம் ஓடுறதே பெரிய விஷயம். படம் இது 3வது வாரம் தாண்டி போகுது. இத வந்துட்டு பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு இந்தியன் ஆர்மி மேல எவ்வளவு பேட்ரியாட்டிக்கா இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சூப்பர். ரஜினி சாரோட படம் எப்படி 100 நாள் தாண்டுதோ அதே மாதிரி இன்னும் போலையா சிவகார்த்திகேயன் சாரோட படம் 100 நாள் தாண்டிரணும். ரஜினி சார் படம் இது 100 நாள் தாண்டிச்சு மேடம். அண்ட் பாட்ஷா தாண்டிச்சு, படையப்பா நிறைய இருக்குங்க, எனக்கு மைண்ட்ல வரல. முன்னாடி மேடம் நான் போறேன் 1995லங்க படையப்பா. இந்த படம் வந்து ஓடிடில வரணுமா வேண்டாமா? வரணும். ஐ திங்க் சீக்கிரமா வந்துருச்சுன்னா தியேட்டருக்கு வருகை குறைஞ்சிரும் இல்லையா? அந்த வகையில எப்படி ஃபீல் பண்றீங்க? அது பார்க்க முடியாது இல்ல, அது என்ன சொல்ற, மக்கள் கிட்ட அது ரீச் ஆகணும், அதுதான் தேவை. இதுவா முக்கியம், அதான முக்கியம். சார் படம் எப்படி சார் இருந்துச்சு? சூப்பர் சூப்பர் ஃபைன். எல்லாம் கடைசில வந்து கிளைமாக்ஸ் அழுக வச்சிராரு, எல்லாத்தையும் அழுக வச்சிராரு. சூப்பர். கோத்தகிரி பொண்ணு. ஓகே ஓகே. அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? எஸ் சூப்பர் சார். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சினிமா பாத்துருக்கேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல சினிமா பாத்துருக்கேன். சினிமா தியேட்டருக்கே வர மாட்டேன், இந்த படத்துக்கு வந்திருக்கேன். சூப்பர் சார். சார் இது வந்து 3வது வாரமா போகுது. இப்ப இருக்கிற சினிமாக்கள் அவ்வளவு ஓடுதுன்றது தெரியல. போன வாரம் சத்தியில போய் ட்ரை பண்ண, கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். பா இந்த மாதிரி எங்க நம்ம சக்திக்கே வந்துட்டீங்க. சத்தியமங்கலம் போய் ட்ரை பண்ணுங்க. நீங்க நம்ம சக்தி தியேட்டருக்கே வந்துட்டீங்க. இங்க சத்தியாரம் வந்து சத்தியமங்கலம் போணுங்க. ஓகே சார். ட்ரை பண்ணா டிக்கெட் கிடைக்கல, புக்கிங் ஆல் புக்கிங். ஓகே சார். எஸ் சார் புக்கிங். ரொம்ப நன்றி சார். थैंक यू. வேற லெவல் தல. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் தல. ஓகே அடுத்து விஜய் சார் சொல்றாங்க அந்த மாதிரி தான் பண்றாரா? ஆமா தல. சூப்பர் தல. நீங்க கரெக்ட்டா இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகே நல்லா சிரிச்சீங்களா விழுந்து படத்துல? அழுகதானே வரும், எப்படி சிரிப்பு வரும்? இப்ப சிரிக்கிறீங்களா? அதான் கேட்டேன். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தானா வரும். ஓகே நான் எல்லாத்தையும் கேட்கறேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து அடுத்து விஜய் சார் மாதிரி, தளபதி விஜய் சார் மாதிரி வருவான்றாங்க. வருவாரா? அப்பெல்லாம் வர நீங்க யார் ரசிகர்? தளபதி ரசிகர். ஆனா இப்ப இந்த ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சொல்றாங்களே சார், விஜய் சாருக்கு ஒரு படி மேலேயே வருவாருங்கிறாரு. இந்த ஆக்டிங் பரவாயில்ல, நல்லா இருக்கு, அதனால வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் வரமாட்டாரு. நீங்க ஆக்டிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா விஜய் சார் மாதிரி வர மாட்டாரு. விஜய் சாரை விட நல்லா ஆக்ட் பண்றாருன்னு சொல்றீங்க. இந்த இதுக்கு ஆக்டிங் நல்லா பண்றாருன்னா எல்கேஜி மாதிரி என்ன இது பாதசால ஆரம்பிச்சு பார்லிமெண்ட்ல கொண்டு போய் முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே தேங்க்யூ சோ மச் மேடம். வாங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குங்க சார். என்ன மைக்கா மேடம்? நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி படமா? அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே நன்றி. அம்மா படம் எப்படி இருந்துச்சுமா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? ரொம்ப நன்றி சார். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் அழுக வச்சிடறாங்களா? கண்டிப்பா. ஓகே சிவகார்த்திகேயன் சார் அடுத்து விஜய் சார் மாதிரி வருவாரா? கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. ஓகே அம்மா படம் அம்மாவா? அம்மா படம் எப்படி இருந்துச்சு? அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே காமெடியா இருந்துச்சா? நல்லா சிரிச்சீங்களா படத்துல? சிரிச்சேன். ஓகே மாமா நன்றி. தேங்க்யூ மா. சரி.
சார் படம் உண்மையுமே லைஃப் ஸ்டோரி நல்லா இருக்கு. உண்மையான லைஃப் ஸ்டோரி இல்லைங்களா? உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சா படம்? ரொம்ப கனெக்ட் ஆச்சு, நல்லா புரிஞ்சு நல்லா இருக்கு. இது ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியா பார்க்க வேண்டிய. ஓகே சார். ஆக்ஷன் ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே எல்லாமே ஃபீலிங் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஃபீலிங் நல்லா இருக்குன்னா நம்ம பார்டர்ல என்ன நடக்குதோ அது. சூப்பர் சார், சூப்பர். தேங்க் யூ. ஓகே சார், ஓகே சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. ஓகே சூப்பர் சார். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? நல்லா ஓகே தேங்க் யூ சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? ஓகே சார், நன்றி நன்றி. சார் எப்படி இருந்துச்சு படம்? சிவகார்த்திகேயன் படம் சூப்பர். எஸ், ஏன்னா இன்ட்ரோல் வரைக்கும் தான் பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தை அழுகிறாங்கன்னு சொல்லி ஏன் கிளைமேக்ஸ் பார்க்கல நீங்க? குழந்தை வேற அழுதுட்டு வெளியே எடுத்து சூப்பர். அதாவது தியேட்டரே அழுது பார்த்தது இல்லாம பச்சை குழந்தையும் அழுகு வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் சார். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சு வீட்டுல கொண்டு விட்டு நாளைக்கு வந்து நம்ம பாத்துக்கலாம். நாளைக்கு வந்து மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்க போறீங்க. அவங்க விட்டுருவாங்க இல்லையா? ஓகே டன். தேங்க் யூ so much once again. நல்லா கங்க்ராட்ஸ். எஸ் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா. ஓகே சூப்பர். சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அவ்வளவுதான். நான் எத்தனை வந்தாலும் பாக்குறேன். வாங்க வாங்க. அப்படி எத்தனை டைம் பாத்திருப்பீங்க நீங்க படம்? நான் இங்க வந்ததுல பாத்து தான் இருக்கிறேன். வந்ததுல இருந்துன்னா நீங்க வந்து 3 மாசம் ஆகுது. 3 வருஷமா அந்த படம் ஓடுது. இது நான் பாத்தேன், வேலைக்கு வந்தது பாத்து தான் இருக்கிறேன். தீபாவளில இருந்து பாத்துட்டு தான் இருக்கீங்க, சலிக்கவே இல்ல. சூப்பர். மூவி எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா இருந்ததுங்க. எத்தனை டைம் நான் பாக்குறீங்க இந்த படத்தை? எனக்கு தெரிஞ்சு தீபாவளில இருந்து 3 ஷோ 4 ஷோ தவறாம பாக்குறாங்க நீங்க. ஆமா, நானா தான் இருப்பேன். தியேட்டருக்குள்ளே வேலை செய்யறேன், தியேட்டருக்குள்ளே பாத்துட்டு இருக்கிறேங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்குங்க, நல்ல கூட்டம் நல்லா இருக்கு. நீங்க படம் மாட்டீங்க? பாத்துட்டு திருப்தியா இருக்கு. நம்மளும் திருப்தியா. விஜய் சாரோட நல்லா வந்துருவாரு. அதெல்லாம் கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. ஓகே சூப்பர், நன்றி. ஆனா நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு? எனக்கு பிடிச்ச நடிகர் சிவாஜி கணேசன் தான். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன். சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போதே பெரிய விஷயம். சிவாஜி சார் அது அவரும் தான். வாங்க, சிவாஜி சார் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா எங்களுக்கு? சிவாஜி சார் டயலாக் நான் சொல்றேன், நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆனந்தா இருங்க போயிருங்க. ஆனந்தா, என் கண்ணவே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணுக்குட்டி ஒப்படைக்கிற மாதிரி சொல்றீங்க, அதான் திரும்பி சொல்லுங்க. ரெடினா? நீதான் பாத்துக்கணும். ஓகே, நான் சொல்றேன் சொல்லிடுறீங்களா? ரெடி? லதா லதா அம்பாடி லதா அம்பாடி லதா, உனக்காக நான் கட்டி இந்த அருமையான வசந்த மாளிகை. உனக்காக கட்டி வச்சு இந்த வசந்த மாளிகை என்னென்ன குப்பை தொட்டி காமிக்கிறீங்க? இந்த காமிங்க. அது தேட்டரிங் சார், காமிக்க கூடாது. தேட்டர் இருக்குதுங்க. ஓ ஓகே, அது சின்ன ஃபேக்டரியாச்சே. என்ன தியேட்டரோட ஓனர் வந்தா மட்டும் ஓடிடுறோம். ஆமாங்க. கொஞ்ச நாள் தான் பழக்கம். என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. தேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட்டா இருக்குங்க. ஓகேண்ணா. ஊழியரும் சரி, ஸ்டாஃபும் சரி, எல்லாருமே ஓகே. அது எல்லா சவுண்டு சிஸ்டம் எல்லாமே, கேண்டீன் ஐட்டம், பார்க்கிங்கு எல்லாமே. ஓகேண்ணா. அதாவது சவுண்ட் அவுட், ஏன்னா ஒரு படத்துக்கு மிக முக்கியமானது சவுண்ட். நம்மளோட சவுண்ட் சிஸ்டம் பத்தி சொல்லுங்க. சவுண்ட் சிஸ்டம் இப்போ எல்லாம் 4G அட்மாஸ் லேசருங்க. ஓகேண்ணா. 7.1 7.1. ஓகேண்ணா. சில்வர் அட்மாஸுங்க. ஓகே. ஸ்க்ரீன் சில்வர் ஸ்க்ரீன். சில்வர் ஸ்க்ரீன் இல்லைங்களா? அது மோஸ்ட்லி வந்து எந்த தேட்டர்ல அதிகமா பார்க்க முடியாது. ஒரு சில நம்ம இதுல சில்வர் ஸ்க்ரீன். 3D எஃபெக்ட் மூவில பார்த்தா எப்படின்னா இருக்கும்? அவுட் பட்டாசா இருக்கு. பட்டாசா இருக்கு. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நம்ம தேட்டர்? 7 வருஷம் சார். 7 வருஷமா இருக்கீங்க. 30 வருஷம் உழைப்பே பிரபு சார் அப்படின்னு எந்திரன் படத்துல ரஜினி சார் சொன்ன மாதிரி 7 வருஷமா இருக்கீங்க. தேட்டர் ஊழியர்களுக்கும் எல்லாத்துக்குமே எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். அடிக்கடி வர இது ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. ஆமா ஆமா, எங்களே எடுத்துக்கோங்க. ஆமா, எப்படிமா இருக்கா? சும்மா சொல்லுங்க. எப்படி? ஓகே, உங்க தியேட்டர் பிடிச்சிருக்கா? தியேட்டர் சூப்பர் சார். எந்த படம் போட்டுருக்காங்க? இதுங்க. எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம்? எங்களுக்கு பிடிச்ச படம் நாங்க ரஜினி ரசிகர் சார். ரஜினி ரசிகரா? ரஜினி சார் கடைசியா நடிச்ச படம் ஏதாவது போட்டாங்களா? போட்டாங்களே சார். வேட்டையன் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். பிடிச்சிருந்தா? ரஜினி சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்றோங்க சார். படம் எடுத்தது தீபாவளி வாழ்த்துக்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே. சிவகார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோங்க சார். படம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா இப்படி கொடுங்க, நல்லா இருங்க. ஓகே, வரேங்க. ஆமா. ஓகே, தேங்க்யூ சோ மச் மக்களே. சார் கண்டிப்பா நீங்களும் மறக்காம நம்மளுடைய மீடியா ஜங்ஷன் அதாவது மீடியா ஜங்ஷன் 000 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். பை பாய்.